மக்களே அனைவருக்கும் வணக்கம். இதுதான் கொள்ளிடம் ஆறு பாருங்கள், திருச்சி கொள்ளிடம் ஆறு. இப்போ வந்து இதில் தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக மட்டும்தான் போகுது. குடிநீர் தேவைக்காக மட்டும் கொஞ்சம் இந்த ஏரியாவில் திறந்து விட்ருக்காங்க. காவேரியில் கொஞ்சம் நிறையா போகுது, ஏன்னா இப்போ மேட்டூர் டேமில் கம்மியாக தான் தண்ணி வருது, அதனால் இதை சும்மா கொஞ்சமாக போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய அகலமாக இருக்கணும் இந்த ரிவர். அது கொள்ளிடம் பாலம். அது இங்கிட்டு ஸ்ரீரங்கம் இங்கிட்டு போனால் சமயபுரம் அந்த சைடு எப்படி இருக்குது பாருங்கள். இதில் லோக்கல் மக்கள் இங்கே இருக்கவங்க குளிக்கிறாங்க, துணி வைக்கிறாங்க. இந்த ஏரியா இந்த பில்லர் பாருங்கள், இந்த எவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு பில்லர் எவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். அது ரயில்வே பிரிட்ஜு. அது பாருங்கள், கீழே இறக்கி காட்ட முடியல, நிறைய மக்கள் குளிக்கிறாங்க. ஸோ அதனால் மேலே மட்டும் அப்படியே காட்டுற பாருங்கள். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு. தண்ணி கொஞ்சமாக போகுது, பார்க்கறது கொஞ்சமாக போகுது, ஆனால் உள்ளே இறங்கி நின்றால் நல்லா இழுக்குது. உள்ளே பாருங்கள் ஆழமாக தெரியுது பாருங்கள். இறங்கி நின்றோம்னா இடுப்பளவுக்கு இருக்குது. இது தண்ணியே இடுப்பளவுக்கு இருக்குது இந்த ஆழம். பார்க்க தான் இது ஆழம் இல்லாமல் தெரியுது. இந்த இடத்துல பள்ளம் அவ்வளோ பள்ளமாக இருக்குது. தண்ணி அப்படியே மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. கொள்ளிடம் ஆறு எவ்வளோ தண்ணி வந்தாலும் இதில் கொள்ளும், அதனால் இது கொள்ளிடம். வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா இதில் தண்ணி திறந்து விட்ருவாங்க ஃபுல்லாக. பாருங்கள், கண்ணு கட்டினதான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும் அகலம் அந்த இடத்துல.